ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வாங்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வாங்குறாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கட் ஆஃபுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி மற்ற காலேஜோட டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் காலேஜோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கிறத பற்றி பார்க்கலாம். பிடெக் ஏஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கிறத பற்றி பார்க்கலாம். பிடெக் ஏஏடிஎஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவில் 75,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 90,000 வாங்குறாங்க. பிடெக் ஐடிக்கு 75,000 ஜென்ரல் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 90,000, சிஎஸ்சிக்கு ஜென்ரல் கோட்டாவில் 75,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 90,000 வாங்குறாங்க. சேம் சிஎஸ்சிக்கும் இதான் வாங்குறாங்க. அடுத்து சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டிக்கும் அதே ஃபீஸ் தான். இசிக்கு ஜென்ரல் கோட்டாவில் 65,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 70,000 வாங்குறாங்க. ட்ரிபிள்இக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் 50,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 50,000 வாங்குறாங்க. இதே நீங்கள் மெக்கானிக்கல் எடுக்கிறீங்க அப்படின்னா 50,000 ஜென்ரல் கோட்டாக்கும் 50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் வாங்குறாங்க. சேம் தான். நீங்கள் மேனேஜ்மெண்ட்லேயே அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் அடையிற பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் இல்லாமல் அட்மிஷன் போடலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கைடன்ஸ் இருக்கும், ஸ்பாட் அட்மிஷன் இருக்கும். எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். ஸோ உங்கள்கிட்ட ₹1 கூட வாங்க மாட்டோம். இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் யாருக்குன்னா அதர் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோன்னா 67,500 பெர் இயருக்கு. அதே கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா 60,000 பெர் இயர். ஓகேங்களா? ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோனா கவர்மெண்ட் கோட்டாக்கு 67,500, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 60,000 வாங்குறாங்க. ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 5,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 10,000 வாங்குறாங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு மோர் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மறந்துச்சு. நீங்கள் எம்பிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னா 55,000 பெர் செமஸ்டர் வாங்குறாங்க. நீங்கள் லேட்டரல் என்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் 60,000 பெர் இயர் வாங்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.